கட்டத்துல 12 மாசத்துல கவர் பண்ணிடுவாங்க சார். அப்ப நம்ம மாதங்களும் 12 தான். பூமி சூரியனை சுத்தி வர்ற ஒரு அமைப்பு தான் சார். ஒரு வருஷத்துல அது எல்லாமே கட்டத்துல சரியா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இந்த ஒவ்வொரு கிரகத்திலையும் சூரிய வெளிச்சம் பட்டு நம்ம பூமிக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது சார். இதையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சும்மா ரிஃப்ளெக்ஸ் ஆகல, ஒவ்வொன்றும் அதாவது அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி பூமியில ரிஃப்ளெக்ஸ் ஆகுது சார். சரிங்களா? சூரிய வெளிச்சம் இப்ப செவ்வாயில பட்டு செவ்வாயோட தன்மைக்கு ஏத்தாப்புல மாறி பூமிக்கு வருது சார். அப்ப என்ன ஆகும், அந்த நேரத்துல பிறக்கிற குழந்தை அந்த செவ்வாயோட தாக்கம் அதிகமா பிறந்து அதோட குணநலன்களை அதிகமா பெற்று வாழுது சார். சரிங்களா? இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்ன மாதிரி குணத்துல இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் சார். இப்ப பாருங்க, மேச ராசி மேச லக்னத்துக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம் சார். கோவக்காரங்க சார், படக்குன்னு கோவம் வந்துடும். தலைமை பண்பு நல்லா இருக்கும், நம்ம தான் அதிகாரம் பண்ணணும், நமக்கு கீழே இவங்க எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாவே இருக்கும். மேச ராசி மேச லக்னம். ஏன், காலச்சக்கரத்தோட முதல் வீடு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ரெண்டாவது வீடை பாருங்க சார், காலச்சக்கரத்திற்கு ரெண்டாவது வீடு ரிஷப வீடு. சரிங்களா? ரிஷபத்தோட அதிபதி யாருங்க? சுக்கிரன். ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாயே ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிளானட். அதனாலதான் கோவக்காரன், அங்காரகன் கூட சொல்லுவாங்க செவ்வாய. அதனால மங்களக்காரகனும் அவர் தான் சார். அதனால கோச்சுக்கிறாதீங்க. அடுத்து பாருங்க, சுக்கிரன்